மெல்லும் புகையிலை பொருட்களை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நடைமுறையில் எந்த தடையும் இல்லை. குட்கா, மெல்லும் புகையிலை ஆகியவை எந்த தடையும் இல்லாமல் கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் இவை வெளிப்படையாக தடையின்றி விற்பனை செய்யப்படுவதால் மாணவர்கள் போதைப்பாக்கு மெல்லும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர். இவை தவிர கூல் லிப் என்ற பெயரில் வடிகட்டியுடன் கூடிய போதைப் புகையிலை அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. கூல் லிப் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, கூல் லிப் அப்படியா? 5 ஆண்டுகளுக்கு முன் இந்த வகை புயலை நலமாட்டம் தொடங்கிய போதே இது குறித்து அரசுக்கு எச்சரித்தேன். தமிழக அரசும் கூலி புயலை தடை செய்துள்ளது. ஆனால் எல்லா இடங்களிலும் அது விற்பனை செய்யப்படுகிறது. மாணவிகளும் இந்த வகை புகையிலைக்கு அடிமையாகியுள்ளனர். வகுப்பறைகளில் இந்த வகை புகையிலுடன் மாணவிகள் பிடிபட்டிருப்பதாகவும் அதை பயன்படுத்தக்கூடாது என்றால் படிப்பை பாதியில் விட்டுச் செல்கின்றனர் என்று ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். தமிழக காவல்துறையும் சுகாதாரத்துறையும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அனைத்து வகையான புகையிலை பொருட்களின் விற்பனையையும் முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு நடத்தாமல் இருக்குது. 10 பல்கலைக்கழகங்கள் பட்டமளிப்பு விழா நடத்தாமல், மாணவர்கள் பட்டம் வாங்காமல், அப்புறம் ஒரு சின்ன பட்டம் மாதிரி பேப்பரில் செய்து அதை பறக்க விடுற வேலையை செய்ய சொல்கிறாங்களா அரசு? அந்த பட்டம் கொடுக்க மாட்டோம். இப்போது பட்டமளிப்பு விழாவும் நடக்காது. நீ ஒரு பேப்பரில் செய்து பட்டம் விட்டுக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்கள் வருத்தத்தை என்னே இந்த அரசு எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று பெரிய கேள்விக்குறியா போட்டுக்க வேண்டியது. இந்தியாவிலேயே டோல்கேட் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கட்டணமும் அதிகமாக ஏற்படுத்துறாங்க. இது சம்பந்தமாக போராட்டங்கள் இது பல நூற்றுக்கணக்கான அறிக்கைகள் போராட்டமும் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி போராட்டம் செய்யலாம். மரக்காணம் பக்கத்தில் வடகர்னு ஒரு கிராமம், அங்கே அரசுக்கு சொந்தமான இடத்துல பென்சில் மரங்கள் அதிகமாக கடைச்சி நைட்டு காலமாக சமூக விற்பனை செய்யறதா ஒரு தகவல் சமூக வலைதளம். மரக்காணம் பக்கத்தில் பென்சில் மரங்களை சமூக விரோதிகள் கடத்தி விற்பனை பண்ணுறாங்களாம். பென்சில் மரங்களையா? அரசுக்கு சொந்தமான பென்சில் மரங்களையா? காட்டிலாக்காவினுடைய கவனத்திற்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருடைய கவனத்திற்கு இதை நாம் கொண்டு செல்வோம். என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கொண்டு செல்லும்போது நிச்சயமாக அதற்கு